நீங்கள் கேட் லவரா? உங்ககிட்ட பர்ஷியன் கேட் இருக்கா? அப்படி இருந்தால் இந்த 5 விஷயத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த 5 விஷயம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், உங்களுடைய பர்ஷியன் கேட்ஸை நீங்கள் ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்படி வேக்சினேட் பண்ணுறது அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நெக்ஸ்ட், டிவார்மிங். எவ்ரி 3 months உங்கள் பெட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் டிவார்ம் பண்ணணும். நீங்கள் டிவார்ம் பண்ணாதான் நீங்கள் கொடுக்குற ஃபுட்லேருந்து கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். அப்படி ப்ராப்பராக கிடைச்சாதான் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அடிக்கடி சிக்காவாங்க. நெக்ஸ்ட், ப்ராப்பர் ஃபுட். அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் பிடிக்கும், எந்த மாதிரி ஃபுட் செட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஹோம் ஃபுட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஃபுட்டையுமே ராவாக கொடுக்காதீங்க, பாயில் பண்ணியோ குக் பண்ணியோ கொடுங்க. அடுத்தது க்ரூமிங். க்ரூமிங்னதோ பார்லர் கூப்பிட்டு போய் உங்கள் பெட்ஸை க்ரூம் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. நீங்களே டெய்லி உங்கள் பெட்ஸுக்கு கோம் பண்ணி அவங்கள கேர் பண்ணிக்கலாம். அவங்க கண்களை தொடச்சி விடலாம், அவங்க இயர்ஸை க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஹைஜீன். உங்கள் கேட்ஸை எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கணும். அவங்களுக்கு தேவையான நேரம் அவங்கள குளிக்க வச்சு அவங்கள கேர் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் இருக்கும். தேங்க்யூ.